நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய செல்வமகள் சேமிப்பு திட்டத்தையும், எல்ஐசில ஜீவன் தருண் அப்படின்ற திட்டத்தையும், அது போக ஜீவன் லேப் அப்படின்ற திட்டத்தையும் பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம். இந்த வீடியோ ஒரு பிளான் கம்பேரிசன் வீடியோ தான். செல்வமகள் திட்டத்துக்கும் எல்ஐசியில் இருக்கிற திட்டத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், எதுல சேமிச்சா நல்ல பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கம்பேரிசன் வீடியோ தான் இந்த வீடியோ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, உதாரணத்துக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, அப்பாவோ இல்ல அம்மாவோ யாரு ப்ரப்போஸா இருக்காங்களோ அவங்களுக்கு வயசு 30ஆகவும் அந்த குழந்தைக்கு வயசு 1ஆகவும் நான் கால்குலேட் பண்ணி இந்த பிளான் கம்பேரிசன் நான் உங்களுக்கு சொல்றேன். உதாரணத்துக்கு நீங்க ஒரு 1000 ரூபாய் மாசம் மாசம் கட்டிட்டு வரீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த குழந்தையோடைய 14வது வயசு வரைக்கும் நீங்க பணம் கட்டணும். கிட்டத்தட்ட 1,80,000 ரூபாய் நீங்க பணம் கட்டியிருப்பீங்க, அதாவது முதலீடு பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ரிட்டர்ன் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா, அந்த குழந்தையுடைய 21வது வயதுல 5,47,000 ரூபாய் ரிட்டர்ன் கிடைக்கும். இது செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல. அதே 1000 ரூபாய எல்ஐசில ஜீவன் தருண் அப்படின்ற சில்ட்ரன் பிளான்ல நீங்க முதலீடு பண்ணிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா, இந்த பிளான்ல என்ன அப்படின்னா, ஒரு 2,42,000 ரூபாய் நீங்க கட்டியிருப்பீங்க. குழந்தையுடைய 25வது வயசு முடிவுல 6,75,000 ரூபாய் உங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட்டா கிடைக்கும். இது ஜீவன் தருண் பிளான் பொறுத்து. அதே ஜீவன் லேப் இந்த பிளான் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 8 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். அப்படின்ற பட்சத்துல இந்த பிளான் அவங்க அப்பாவுக்கு இல்ல அம்மாவுக்கோ யாரோ ஒருத்தருக்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்க பட்சத்துல மாசம் 1000 ரூபாய் ஜீவன் லேப்ல கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,92,000 ரூபாய் நீங்க முதலீடு பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்னு பாத்தீங்க அப்படின்னா 6,56,000 ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் 25வது வயசுல. ஸோ இதுல என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல எந்த விதமான ரைடர்ஸும் கிடையாது, எந்த விதமான இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடைக்காது. ஆனா எல்ஐசியில இன்சூரன்ஸ் கவரேஜ் பிளஸ் முதலீடு இது ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது எல்ஐசியில் நீங்க முதலீடு பண்ணீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கவரேஜா மட்டும் 2,50,000 லட்சம் ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5,50,000 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்குது. அதுவே செல்வமகள் சேமிப்பு திட்டத்துல மாசம் 2,000 ரூபாய் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 10,94,000 ரூபாய் கிடைக்கும். அதே அமௌண்ட்டை ஜீவன் தருண் பாலிசியில நீங்க முதலீடு பண்ணீங்க அப்படின்னா 13,90,000 ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அதுவே ஜீவன் லேப்ல நீங்க முதலீடு பண்ணீங்க அப்படின்ற பட்சத்துல 13,12,000 ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அதாவது மெச்சூரிட்டி அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே 5,000 ரூபாய்க்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றதையும் கீழே போடுறேன், நீங்க பாஸ் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ நீங்க அதே தொகையைத்தான் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்திலையும் சேர்த்த போறீங்க, அதே தொகையைத்தான் நீங்க எல்ஐசிலையும் முதலீடு பண்ண போறீங்க. ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை விட கொஞ்சம் அதிகமாவே எல்ஐசியில உங்களுக்கு கொடுக்குறாங்க. என்ன ஒண்ணு, அதுல 21 வயசுல கொடுக்குறாங்க. இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா 25 வயசுல மெச்சூரிட்டி அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஆனா அந்த 25 வயசு வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல ஆரம்பிக்கும் போது 2015ல ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்கும் போது 9.2% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ 2023ல 7.6% அது கம்மியாயிருக்கு. எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் போனஸ் ரேட்டு தான் கொடுப்பாங்க. ஜீவன் தருண் பாலிசியை பொறுத்த வரைக்கும் 2015ல இருந்து 2023 வரைக்கும் 48 ரூபாயில இருந்த போனஸ் ரேட்டு இன்னைக்கு 45 ரூபாயா வந்திருக்கு. அதே ஜீவன் லேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா 50 ரூபாயா இருந்த போனஸ் ரேட்டு இப்போ 47 ரூபாயா இருக்கு. ஸோ போனஸ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டியா சொல்லணும் அப்படின்னா, நீங்க உதாரணத்துக்கு ஒரு 1,00,000 ரூபாய் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல வருஷத்துக்கு சேர்த்துறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு வருஷம் முடிவுல உங்களுக்கு அந்த 9.2% ஹையஸ்ட் ரேட்டே எடுத்துக்கலாம். 9.2% கொடுத்தாங்க அப்படின்னா 1,00,000 ரூபாய்க்கு 9,200 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த ஒரு வருஷம் முடிவுல 1,00,000 பிளஸ் 9,200 சேர்ந்து 1,09,200 ரூபாயா உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கும். அதுவே நீங்க எல்ஐசில அந்த 1,00,000 ரூபாயை முதலீடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்மசூட் ஒரு 20 லட்சம் ரூபாய் சம்மசூட் கிடைக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். சம்மசூட பேஸ் பண்ணி தான் உங்களோட போனஸ் ரேட்டு பிக்ஸ் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது 1000 ரூபாய்க்கு ஜீவன் தருண் பாலிசியில 48 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுவே 20 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா
96,000 ரூபாய் கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? 20 லட்ச ரூபாய் சம்ம சூடுக்கு ஒரு வருஷ போனஸா உங்களுக்கு 96,000 ரூபாய் போனஸா மட்டும் கிடைக்குது. ஆனா நீங்க கட்டுற அமௌண்ட் எவ்வளோ? 1 லட்சம் தான் கட்டுறீங்க. 96,000 போனஸா மட்டும் கிடைக்குது. அது மட்டும் இல்ல, அந்த ஒரு வருஷம் முடிவுல எவ்வளவு பேலன்ஸ் உங்க அக்கௌண்ட்ல இருக்கும் அப்படின்னா 20 லட்ச ரூபாய் சம்ம சூடு பிளஸ் 96,000 ரூபாய். 20,96,000 ரூபாய் ஒரு வருஷம் முடிவுல உங்ககிட்ட இருக்கும். அதே செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல எவ்வளவு கொடுக்குறாங்க? 1 லட்சம் பிளஸ் 9,200, 1,09,200 தான் அந்த வருஷ முடிவுல உங்ககிட்ட இருக்கும். அதுவே எல்ஐசியில 20 லட்சம் பிளஸ் 96,000, 20,96,000 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கும். அதுவே நீங்க ஜீவன் லேப் எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாய் போனஸா மட்டும் கிடைக்கும். 1 லட்ச ரூபாய் நீங்க பிரீமியம் கட்டுறீங்க, அதுக்கு 20 லட்ச ரூபாய் சம்ம சூடு. அந்த வருஷ முடிவுல 21 லட்சம் ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கும். ரெண்டு பிளான்ஸுக்கு டிஃபரன்ஸ் என்னென்ன இருக்குன்றத நம்ம இப்ப பாத்திரலாம். போஸ்ட் ஆபீஸும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் ஓன் பண்றாங்க, எல்ஐசியும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் ஓன் பண்றாங்க. நீங்க கட்டுற தொகைக்கு இந்திய அரசாங்கம் சாவரின் கேரண்டி கொடுக்குறாங்க. அது எஸ்எஸ்ஒய்லயும் கொடுக்குறாங்க, எல்ஐசிலையும் கொடுக்குறாங்க. அதுவே டாக்ஸ் பெனிஃபிட்னு பாத்தீங்க அப்படின்னா 80Cயும் 2 பிளான்ஸ்ல அவைலபிளா இருக்கு, 1010Dயும் 2 பிளான்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஏஜ் அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா குழந்தையுடைய 10வது வயசு வரைக்கும் நீங்க எஸ்எஸ்ஒய்ல நீங்க பிளான்ஸ் எடுத்துக்கலாம். அதுவே ஜீவன் தருண் பாலிசியில குழந்தையுடைய 12வது வயசு வரைக்கும் நீங்க அந்த பிளான் எடுத்துக்கலாம். அதுவே ஜீவன் லேப் பொறுத்த வரைக்கும் நீங்க 8 வயசுல இருந்து 59 வயசு வரைக்கும் அந்த பிளான்ஸை எடுத்துக்கலாம். பிரீமியம் பேயிங் டேர்ம் நீங்க எத்தனை வருஷம் பணம் கட்டுவீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல நீங்க 14 வருஷம் தான் பணம் கட்டுவீங்க. அதுவே ஜீவன் தருண் பாலிசியில மொத்தம் ஒரு 25 வருஷம் டேர்ம். இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா ஜீவன் தருண் பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 25 மைனஸ் ஏஜ். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு 5 வயசுன்னு வச்சுக்கலாம். 25 மைனஸ் 5 20 வருஷம் உங்களுக்கு டேர்ம். பிரீமியம் பேயிங் டேர்ம் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா டேர்ம் மைனஸ் 5, அதாவது 20 மைனஸ் 5 15 வருஷம் நீங்க பணம் கட்டணும். புரியுதுங்களா? இப்போ வேற சப்போஸ் உங்களுக்கு 7 வயசு அப்படின்னு வச்சுக்கலாம். 25 மைனஸ் 7 18 வருஷம் டேர்ம் போடணும். அந்த 18 வருஷம் டேர்ம்ல நீங்க மைனஸ் 5 13 வருஷம் நீங்க பணம் கட்டணும். அதுவே ஜீவன் லேப் பொறுத்த வரைக்கும் 16 வருஷம் டேர்மு 10 வருஷம் பணம் கட்டணும். 21 வருஷம் டேர்முக்கு 15 வருஷம் பணம் கட்டணும். 25 வருஷம் டேர்ம் எடுத்தீங்கன்னா 16 வருஷம் பணம் கட்டணும். பிரீமியம் மோடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுலயுமே நீங்க மந்த்லியா கட்டலாம், குவார்டர்லியா கட்டலாம். எல்லாமே நீங்க 2 பிளான்ஸ்லயுமே நீங்க எப்படி வேணா பணம் கட்டிக்கலாம். ஆனா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல நீங்க மாசம் மாசம் 10ஆம் தேதிக்குள்ள நீங்க அந்த அமௌண்ட்டை கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகமா கொடுப்பாங்க. ஸோ 10ஆம் தேதிக்கு மேல நீங்க கட்டினீங்க அப்படின்னா உங்களுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. அதுவே எல்ஐசியில பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படி எதுவுமே கிடையாது. நீங்க எப்ப பணம் கட்டினாலும் உங்களுக்கு உண்டான போனஸை அந்த வருஷ முடிவுல உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பேமெண்ட் மோடு எப்படி பணம் கட்டணும்னா நான் டைரக்டா போய் கட்டணுமா, டைரக்டா போஸ்ட் ஆஃபீஸ்ல கட்டணுமானா கிடையாது. நீங்க கேஷா கட்டலாம், செக்கா கொடுக்கலாம், இல்ல ஆன்லைன்லயே கட்டிக்கலாம். அதே மாதிரிதான் எல்ஐசிலையும் கேஷா கட்டிக்கலாம், செக்கா கொடுக்கலாம், இல்ல ஆன்லைன்லயே நீங்க கூட கட்டிக்கலாம். மெச்சூரிட்டி அமௌண்ட் உங்களுக்கு எப்ப கொடுப்பாங்க அப்படின்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல குழந்தையுடைய 21வது வயசுல மெச்சூரிட்டி அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஜீவன் தருண் பாலிசியில குழந்தையுடைய 25வது வயசுல அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அதுவே ஜீவன் லேப் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன டேர்ம் எடுக்கிறீங்களோ அந்த டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த தொகையை கொடுத்துருவாங்க. இதெல்லாம் எல்ஐசிக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் திட்டத்துக்கும் உள்ள காமனான விஷயங்கள். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் திட்டத்தை விட எல்ஐசியில என்ன அதிகமான உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னா லிமிட்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்றோம். அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்ல 1.5 லட்சம் தான் வருஷத்துக்கு கட்ட முடியும். எல்ஐசியில நீங்க எவ்வளவு வேணா கட்டலாம், அதுக்கும் சாவரின் கேரண்டி கொடுக்குறாங்க. அடுத்ததா ரிபேட். ரிபேட்னா தள்ளுபடின்னு சொல்லலாம். ரிபேட் என்னன்னா போஸ்ட் ஆஃபீஸ் திட்டத்துல எந்த விதமான தள்ளுபடியும் கிடையாது. அதுவே நீங்க எல்ஐசி பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா நீங்க குவார்டர்லி கட்டுறத 3 மாசத்துக்கு ஒருக்கா கட்டுறதை விட மாசம் மாசம் கட்டுறதை விட நீங்க 6 மாசத்துக்கு ஒருக்கா பணம் கட்டினீங்கன்னா உங்களோட பிரீமியத்துல 1% தள்ளுபடி பண்றாங்க. அதுவே வருஷம் வருஷம் கட்டுற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா உங்க பிரீமியத்துல 2% தள்ளுபடி கொடுக்குறாங்க. அது போக ஹை சம்ம சூட் ரிபேட்டும் கொடுக்குறாங்க. உங்களோட சம்ம சூட்
5 லட்சம் 2 லட்சம் ஒவ்வொரு பாலிசியை பொறுத்தும் மாறும். நீங்க உங்களை ஹை சம்மசூட் எடுக்கிற பட்சத்துல உங்களுக்கு அதுலயும் ஒரு ரிபேட் கிடைக்கும். ரைடர்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் திட்டத்துல எந்த விதமான ரைடரும் கிடையாது, இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடையாது. நீங்க எல்ஐசியில பாலிசி எடுக்கிற பட்சத்துல உங்களுக்கு குழந்தை பேர்ல பாலிசி எடுத்தீங்கன்னா பிடபிள்யூபி ரைடர்னு சொல்லலாம். அதாவது பிரீமியம் வேரியர் பெனிஃபிட் ரைடர்னு சொல்லுவாங்க. ரைடர்ஸை பத்தி நான் இன்னொரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. அந்த பிடபிள்யூ ரைடர்னால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, சப்போஸ் நீங்க அப்பாவோ அம்மாவோ பொண்ணு பேர்லயோ பாலிசி எடுக்கிறீங்க, ஒருவேளை ஏதேனும் எதிர்பாராத விதமா உங்களுக்கு ரிஸ்க் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த பொண்ணு அதுக்கப்புறம் பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா பணத்தையும் தள்ளுபடி பண்ணிடுவாங்க. மெச்சூரிட்டி பெனிஃபிட்டா உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்க கடைசி அந்த டேர்ம் முழுக்க நீங்க பணம் கட்டி எவ்வளவு மெச்சூரிட்டி தொகையை வாங்குவீங்களோ அந்த தொகையை அப்படியே உங்க பொண்ணு கிட்ட கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு ரிஸ்க் ஆனதுக்கு அப்புறம் உங்க பொண்ணு கிட்ட எந்த விதமான பிரிமியும் கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க இருந்து பணம் கட்டியிருந்தீங்கன்னா எவ்வளவு தொகை உங்களுக்கு கிடைச்சிருக்குமோ அந்த தொகை உங்களுடைய குழந்தைக்கு கிடைக்கும். அதுவே ஜீவன் லேப்ல பெரியவங்களுக்கு நீங்க பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏடிடிபி ரைடரும் எடுத்துக்கலாம், அது போக டேர்ம் ரைடர் எடுத்துக்கலாம், அது போக சிஏஆர் ரைடரும் எடுத்துக்கலாம். இது எல்லா விதமான ரைடரையும் பெரியவங்களுக்கும் எடுத்துக்கலாம். இந்த ரைடர் பெனிஃபிட்ஸ் எல்லாம் அந்த வீடியோல பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்கும். அடுத்ததா ரிவைவல். ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம அந்த பிளானுக்கு பணம் கட்ட முடியாம போயிருச்சு அப்படின்ற பட்சத்துல போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 250 ரூபா கட்டி அந்த பிளானை மறுபடியும் இன்ஃபோர்ஸுக்கு கொண்டு வந்துடலாம். அதுவே எல்ஐசியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எத்தனை வருஷம் பணம் கட்டலையோ அத்தனை வருஷத்தோட பிரீமியமை நீங்க கட்டணும், வித் ஒரு பெனால்ட்டியோட நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். ஆனா எல்ஐசியில என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க அத்தனை வருஷத்துக்கு பணம் கட்டிட்டீங்க, ஆனா உதாரணத்துக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, நீங்க வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸா மட்டும் 96,000 பிளஸ் 96,000 ஜீவன் தருண்லையும் 1 லட்ச ரூபா ஜீவன் லேப்லயும் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. சப்போஸ் நீங்க ஜீவன் லேப் பாலிசி எடுத்து ஒரு 5 வருஷம் பணம் கட்டலைன்னா கூட 5 வருஷத்துக்கு மொத்தமா நீங்க 5 லட்ச ரூபா பணம் கட்டினீங்கனாலும் அந்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு போனஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா, 1 லட்சம் 1 லட்சம், அந்த 5 லட்சத்தையும் உங்களுடைய எல்ஐசி அக்கௌண்ட்ல ஆட் பண்ணிடுவாங்க. யோசிச்சு பாருங்க. இந்த ஆப்ஷன்ஸ் செல்வமகள் சேமிப்பு திட்டத்துல இல்லை. லோன் வசதி, உதாரணத்துக்கு நீங்க ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பணம் கட்டிட்டீங்க அப்படின்னா இடையில உங்களுக்கு ஒரு பணம் தேவை இருக்கு அப்படின்னா நீங்க கட்டின பிளான்ல இருந்து உங்களால செல்வமகள் சேமிப்பு திட்டத்துல இருந்து பணம் எடுக்க முடியாது. அதுவே எல்ஐசியில நீங்க கட்டின அமௌண்ட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வரைக்கும் நீங்க கடனா வாங்கிக்கலாம். அந்த கடனுக்கு 9.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுவாங்க. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், வெளியே கடன் வாங்கினா 3 ரூபா வட்டி 4 ரூபா வட்டி. ஆனா எல்ஐசியில 9.5%ல உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க, ப்ரீ அப்ரூவ்டு லோன். அசல் உடனே கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. 6 மாசத்துக்கு ஒருக்கா இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்க பே பண்ணீங்கன்னா போதும். அசல் உங்களால் எப்ப முடியுதோ அப்ப நீங்க திருப்பி கட்டினீங்கன்னா போதுமானது. சப்போஸ் நீங்க லோன் வாங்கிட்டீங்க, உங்களோட போனஸ் ரேட்ல கம்மி பண்ணுவாங்களான்னு கேட்டா அது கம்மி பண்ண மாட்டாங்க. நீங்க லோன் வாங்குறது தனி, உங்களுக்கு ஆட் ஆகிற போனஸும் தனி. ஸோ உதாரணத்துக்கு நீங்க 1 லட்ச ரூபா லோன் வாங்கிட்டீங்கன்னா கூட அடுத்ததான் நீங்க பிரீமியம் கட்ட கட்ட அந்த வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா போனஸை உங்களுடைய எல்ஐசி அக்கௌண்ட்ல ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுல எதுவும் கம்மி பண்ண மாட்டாங்க. ஓகே, அவ்வளவுதான். இன்னும் நிறைய இருக்கு, இதுவே போதும்னு நினைக்கிறேன். நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுடைய குழந்தைக்கு செல்வமகள் திட்டத்துல சேமிக்கிறது பெஸ்டா, இல்ல எல்ஐசியில ஜீவன் தருண் பாலிசியில சேமிக்கிறது பெஸ்டா, இல்ல உங்களுக்கு ஒரு பாலிசி இது வரைக்கும் இல்லை அப்படின்னா முதல்ல உங்களுக்கு பாலிசி போடுறதா நான் சஜஷன் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஜீவன் லேப் பாலிசி எடுக்கிறது பெஸ்டா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்ஐசியில இந்த பாலிசி எடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல கீழே என்னுடைய நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைடன்ஸ் பண்றேன். உங்களுக்கு என்ன இன்சூரன்ஸ் தேவையோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சஜஷன் பண்றேன், அதை மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா போதுமானது. எல்ஐசியில வேற எதனா சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு நான் ரிப்ளைஸ் போடுறேன். எல்ஐசிஎல் சம்பந்தமான வேற எதனா சேவைகளுக்கு நான் உங்களுக்கு உதவணும் அப்படின்னா கூட நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு முன்னாடி அந்த சேவையை பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோவில் இருக்கிற நெறிகுறைகளை நீங்க கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க, நான் அதை திருத்திக்க முயற்சி பண்றேன். நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்க எல்ஐசி பாலிசி இது வரைக்கும் எடுக்காம இருக்கிற பட்சத்துல
அவங்களையும் நீங்க எனக்கு ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கும் சேர்த்து ஒரு எல்ஐசி பாலிசியை கொடுத்துடலாம். நன்றி, வணக்கம்.